நமக்கு நிர்வாகமும் ஆன்மீகமும் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்காங்க. ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் புதிய அன்பர்களுக்காக ஐயாவை பற்றி அறிந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேர்மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஏழுமலை ஐயா அவர்கள் நெய்வேலியை சார்ந்தவர்கள். கல்வி தகுதி பிஇ சிவில் என்ஜினியரிங், சைவ சித்தாந்தம், இந்து அஸ்ட்ராலஜி, பாரம்பரிய தமிழ் மருத்துவம், நமது யோகாவில் டிப்ளோமா முடித்துள்ளார்கள். வர்மக்கலையில் டிப்ளோமா எம்ஏ முடித்துள்ளார்கள். என்எல்சியில் 1980 முதல் 2019 சீஃப் மேனேஜராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். அதற்கு பிறகு முழு நேரமும் நெய்வேலி அறக்கட்டளையோடு இணைந்து சிறப்பாக குரு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2019 ஆண்டு ஞானாசிரிய விருது பெற்றுள்ளார்கள். விண்ணலை வழியாக ஆலியாறு, மலேசியா சிறப்புரையாற்றி உள்ளார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் முனைவர் எஸ்கேஎம் ஐயா அவர்களையும் இந்த இணைப்பில் இணைந்து நிர்வாகமும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் சிந்தனை உரையை கேட்க இணைந்திருக்கும் இணைய போகும் அனைத்து அருள்நிதியர்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த சிந்தனை உரையை உலகுக்கு வழங்கி வரும் தொழில்துறை நிர்வாகத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும், நல்லதொரு துரிய தவத்தை ஏற்றி கொடுத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எனது வாழ்த்தினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுல நிர்வாகம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, நிர்வாகத்துல ஆன்மீகம் என்ன பங்கு வகிக்குது, ஆன்மீகத்துல நிர்வாகம் என்ன பங்கு வகிக்குது, இது எல்லாவற்றுக்குமே நமது குருபுரான் அருளிய தத்துவம், வேதாத்திரிய பாடல்கள் என்ன சொல்லுதுன்றத ஒண்ணா பார்க்கலாம். நிர்வாகம் என்பது ஒரு செயலையும் அமைப்பையும் மனிதர்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு நடத்தும் கலை மற்றும் பொறுப்பு. நிர்வாகம் என்பது அதிகாரம் செலுத்துறது இல்லை, பொறுப்பை சரியாக நடத்துறது. எளிமையா சொல்லணும்னா, ஒரு இலக்கை அடைய மனிதர் என்ன பண்ணுவான், நேரம், பணம், வேலை ஆகியவற்றை ஒழுங்காக இயக்கிறது தான் நிர்வாகம். நிர்வாகத்தின் முக்கிய பணிகள் என்ன? பிளானிங், ஆர்கனைசேஷன், லீடிங், கண்ட்ரோலிங். திட்டமிடுதல், எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது முன்கூட்டியே தீர்மானிப்பது தான் பிளானிங். ஒழுங்குபடுத்துறது, வேலைகளை சரியாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கொடுக்கிறது தான் ஆர்கனைசேஷன். மக்களை ஊக்கப்படுத்தி ஒரே இலக்கிற்காக செயல்பட வைப்பது தலைமைத்துவம். ஊக்கம், தொடர்பு முதலிய சொல்றதுதான் லீடிங். வேலைய சரியா நடக்குதா என்பதை பார்ப்பது, தேவைப்பட்டால் திருத்தம் செய்துதான் இல்ல மேம்பட அடைய செய்யறதுதான் கண்ட்ரோலிங், இல்லைன்னா கண்காணித்தல். நல்ல நிர்வாகியின் குணங்கள் பொறுப்பு உணர்வு, நேர்மை, முடிவு எடுக்கும் திறன், பொறுமை, மனிதர்களை புரிந்து கொள்ளும் திறன், திட்டமிடும் திறன், ஒழுக்கம் இருக்கணும். நிர்வாகத்துல என்னென்ன வகை இருக்குதுன்னா, அரசு நிர்வாகம், தொழில் நிர்வாகம், தனிநபர் நிர்வாகம் இருக்கு. அரசு நிர்வாகம்ன்றது என்ன? தொழில் நிர்வாகம் தனி நாடு மற்றும் மக்களுக்காக சேவைகளை செய்யறது. தொழில் நிர்வாகம்னா நிறுவன வளர்ச்சி, பணியாளர் மேலாண்மை, லாபம் போன்றவற்றை கவனிக்கிறது. தனிநபர் நிர்வாகம்ன்றது தன் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தும் திறன். நிர்வாகம் இல்லைன்னா குழப்பம் வரும், நேரம் வீணாகும், வளர்ச்சி குறையும். நல்ல நிர்வாகம் இருந்தா ஒழுங்கு உருவாகும், முன்னேற்றம் கிடைக்கும், மக்கள் நம்பிக்கை பெறுவாங்க. தத்துவ நோக்குல நிர்வாகத்தை சொல்லணும்னா, மனதை நிர்வகிக்க தெரிந்தவன் வாழ்க்கையும் நிர்வகிக்க தெரிந்தவன். வெளி உலக நிர்வாகத்திற்கு முன்னாடியே உள்ளுலக நிர்வாகத்தை நீங்க நிர்வாகிக்க கத்துக்கணும். நிர்வாகம் என்பது
எத்தனை வகையா இருக்குதுன்னா எண்ண நிர்வாகம், உணர்ச்சி நிர்வாகம், நேர நிர்வாகம், ஆசை நிர்வாகம். இது எல்லாமே சரியா இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை தெளிவா இருக்கும். மகரிஷி சொல்றாங்க, ஆன்மீகம் பொருள் துறையில் இணைந்து செயலாற்ற அனைவருக்கும் நன்மையாம். என்றென்றும் அந்த ஆன்மீகம் தனிமுறையில் ஒதுங்கி செயலாற்ற அதனாலே பயன் என்ன? உலகுக்கு இழைப்பு. ஆன்மீகத்துல நிர்வாகம் என்பது வெளி உலகத்தை நடத்துவது மட்டும் இல்ல, உள்ளுலகத்தை ஒழுங்குபடுத்துவது. மனதை, எண்ணங்களை, ஆசைகளை, உணர்ச்சிகளை அறிவுடன் வழிநடத்தும் நிலையே ஆன்மீக நிர்வாகம். யோகம் என்பது உடற்பயிற்சி மட்டும் இல்ல, சுவாச நிர்வாகம், மன நிர்வாகம், சக்தி நிர்வாகம், விழிப்பு நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதுதான். அந்த ஆன்மீக நிர்வாகத்தின் அடிப்படை என்னன்னா மன நிர்வாகம், எண்ண நிர்வாகம், உணர்ச்சி நிர்வாகம், ஆசை நிர்வாகம், கால நிர்வாகம். மனம் எதை நினைக்கிறது என்பதை கவனித்தல், கோபம் வந்தால் கவனிக்கிறது, இதுதான் மன நிர்வாகம். ஆசை வந்தால் புரிந்து கொள்ளுதல், பயம் வந்தால் அமைதியாக பார்க்குதல், மனத்தை அடக்கிறது இல்லைங்க, மனதை அறியணும்னு சொல்றாரு மகரிஷி. எண்ண நிர்வாகத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு எண்ணமும் வாழ்க்கையை உருவாக்குது. நல்ல எண்ணம் அமைதி தரும், தெளிவு தரும். தவறான எண்ணம் குழப்பம் தரும், துன்பம் தரும். அதனால எண்ணத்தை தேர்வு செய்வது, தேவையற்ற எண்ணத்தை விட்டுறது. மூணாவது உணர்ச்சி நிர்வாகம். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம அவற்றை விழிப்புடன் கையாளணும். நாலாவது ஆசை நிர்வாகம். ஆசை தவறு இல்லைங்க, ஆனா அளவில்லா ஆசை அமைதியை கெடுக்கும். ஆன்மீகம் சொல்றது என்ன சொல்றாங்க? ஆசையை அழிக்க வேணாம், ஆசையை அடிமையா ஆயிடாதுன்னு தான் சொல்றாங்க. கால நிர்வாகம். நேரத்தை உணர்ந்து வாழ்ந்தா தியானத்துக்கு நேரம் ஒதுக்கலாம், அமைதி மௌனத்துக்கு நேரம் ஒதுக்கலாம், சுய பரிசோதனைக்கு நேரம் ஒதுக்கலாம். இவை ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியம். ஆன்மீக நிர்வாகத்தின் இலக்கு வெளி வெற்றி அல்ல, உள் தெளிவு, மன அமைதி, அக அமைதி, சாட்சி உணர்வு, உண்மை அறியறது. இதுதான் ஆன்மீக நிர்வாகத்துல அவசியம். நிர்வாகம் என்ன செய்யுது? மனிதர்களை ஒழுங்கமைக்குது, பொறுப்பை உருவாக்குது, திட்டத்தை கொடுக்குது, ஒழுக்கத்தை கொடுக்குது, செயல்பட வைக்குது. அதனால முன்னேற்றம் தருகுது, வெளி உலகம் சீர்படுது. ஆன்மீக நிர்வாகம் என்ன செய்யுது? ஆன்மீகம் என்ன செய்யுது? மனதை ஒருங்கிணைக்கிறது, அகந்தையை குறைக்குது, அமைதி, தெளிவு, கருணையை வளர்க்குது, உள்ளுலக சீர்படுத்துது. நிர்வாகம் காலத்தை மதிக்க கற்பிக்கும், ஆன்மீகம் வாழ்க்கையை மதிக்க கற்பிக்கும். ஒன்று வெளிப்பாதையை ஒழுங்குபடுத்தும், மற்றொன்று உள்பாதையை ஒளிர செய்யும். நிர்வாகம் முன்னேற்றத்தை உருவாக்கும், ஆன்மீகம் மனித நேயத்தை உருவாக்கும். ஒன்று வேகத்தை கற்பிக்கும், மற்றொன்று விழிப்புணர்வை கொடுக்கும். நிர்வாகம் வெளி உலகை நடத்தும், ஆன்மீகம் உள்ளுலகை நடத்தும். நிர்வாகம் செயலை செம்மைப்படுத்தும், ஆன்மீகம் சிந்தனையை செம்மைப்படுத்தும். ஒன்று உலகை உயர்த்தும், மற்றொன்று உள்ளத்தை உயர்த்தும். இரண்டும் இணைந்த வாழ்க்கையில அதிகாரம் கருணையுடன் இருக்கும், வெற்றி அகந்தை இல்லாமல் இருக்கும். இரண்டும் சமநிலை சேர்ந்தாதான் மனிதன் முழுமை அடைவான். வெளி ஒழுங்கு சட்டத்தால் வரும், உள் ஒழுங்கு விழிப்பால் வரும். விழிப்பு வந்த இடத்தில் அமைதி இயல்பாய் மலரும். ஆன்மீகம் இல்லாத நிர்வாகம் இயந்திரம் போல ஆயிடும். நிர்வாகம் இல்லாத ஆன்மீகம் செயலற்று கிடக்கும். நிர்வாகம் எப்படி செயல்படுவது என்று கற்பிக்கும், ஆன்மீகம் ஏன் செயல்படுவது என்று உணர்த்தும். இரண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அதிகாரம் சேவையா மாறும், வேலை தியானமா மாறும், வெற்றி அமைதியுடன் வரும். செயல் சரியாக இருந்தால் வெற்றி உங்களை தேடி வரும். உலகத்தை ஆள முயல்வதற்கு முன் உன் மனத்தை அறிந்து நிர்வாகி. உலகத்தை ஆள முயல்வதற்கு முன் உன் மனத்தை அறிந்து நிர்வாகி. வெளியே வெல்ல முன் உன்னை நீ அறிந்து கொள். வெளி ஒழுங்கு சட்டத்தால் வரும்,
உள்ளொழுங்கு விழிப்பால் வரும். உள்ளொழுங்கு வந்தால் வெளி வாழ்க்கையும் ஒழுங்காகும். உள்ளுலகம் சீரானால் வெளி உலகம் தெளிவாகும். வேதாத்திரி மகரிஷியின் தத்துவங்கள், அவருடைய பாடல்கள் நிர்வாகத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்க உன்னதமான வழியை காட்டுது. ஒரு சிறந்த நிர்வாகிக்கு தேவையான மன அமைதி, ஆளுமை, கடமை உணர்வை இவரது பாடல்ல அத்தனையும் இருக்கு. செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அகத்தாய்வு கொடுக்கிறார். தலைமை பண்பிற்கு முதலில் தேவைப்படுவது சுய கட்டுப்பாடு. கோபம், பேராசை போன்ற குணங்களை மாற்றி மனதை அமைதிப்படுத்துவதே சிறந்த நிர்வாகத்தின் தொடக்கம் சொல்றார் மகரிஷி. ஆசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களை சீரமைக்கணும்னு சொல்றாங்க. அகத்தாய்வு தரும் ஆன்மீக நிர்வாக நன்மை என்னன்னா, தன்னைத்தானே ஆராய்ந்து தன்னிடம் உள்ள குறைகளை களைவதே அகத்தாய்வு. இது ஆன்மீக பாதையில் உள்ள தடைகளை நீக்குது. அதுல குணநல மேலாண்மை, கேரக்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மகரிஷி இதுல 5 பயிற்சியை நமக்கு கொடுக்கிறார். எண்ணம் ஆராய்தல், அனாலிசிஸ் ஆஃப் தாட். மனதில் தோன்றும் எண்ணங்களில் எது நல்லது எது கெட்டது என்று பிரித்தறிந்து நல்ல எண்ணங்களை மட்டுமே செயலாக மாற்றும் நிர்வாகத்திறன் கிடைக்கிறது. ஆசை சீரமைத்தல், மொரலைசேஷன் ஆஃப் டிசைர். பேராசைகளை தவிர்த்து தேவைக்கு ஏற்ற நியாயமான ஆசைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வாழும்போது ஆன்மீக பாதையில் பேராசை என்ற தடை நீங்குது. சினம் தவிர்த்தல், எராடிஷன் ஆஃப் ஆங்கர். கோபம் என்பது ஆன்மீக ஆற்றலை அழிக்கும் மிக பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க மகரிஷி. சினம் எதனால் வருகிறது என்று அதை பொறுமையால நிர்வாகிக்க அகத்தாய்வு கற்றுக் கொடுக்குது. கவலை ஒழிக்கிறது, அனாலிசிஸ் ஆஃப் ஒரிஸ். கவலைப்படுவதால் தீர்வு கிடைக்காது என்பதை உணர்ந்து கவலைக்கான காரணங்களை ஆராய்ந்து அவற்றை செயல் வழியாக எதிர்கொள்ளும் மனதிடம் பிறக்குது. அடுத்தது நான் யார், செல்ஃப் ரியலைசேஷன். உடலும் மனமும் கடந்த பேராற்றலே ஆன்மா என்ற உண்மையை உணர்வதன் மூலம் ஆன்மீக நிர்வாகத்தின் இறுதி இலக்கான இறைநிலையை அடைய முடியுது. அடுத்தது சிறந்த மனித உறவுகளை உருவாக்குது. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், விட்டு கொடுக்கிறது, பிறருடைய கருத்துக்களை மதிக்கிறது, சகிப்புத்தன்மையோட நடக்கும் பன்மையை வளர்க்குது. அடுத்தது சமூக இணக்கத்தை கொடுக்குது. குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் உள்ள மனிதர்களை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுடன் இணக்கமாக வாழ வழிவகுக்குது. அடுத்தது ஆக்ஷன் வித் டிட்டாச்மெண்ட், கர்மயோகம். செய்யும் தொழிலை தெய்வமா கருதி கடமைகளை சோர்வின்றி செய்ய நிர்வாக பண்பாடு தூண்டுது. எதிர்பார்ப்பற்ற நிலை, உழைப்ப சரியா மேலாண்மை செய்து அதன் பலனை பேராசை இன்றி ஏற்கும் பக்குவம் ஆன்மீக நிர்வாகத்தின் உச்சகட்ட நன்மை. சுய நிர்வாகம், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், ஆற்றலை வழங்கி ஆன்மீக உயர்வுக்கு வழிவகுக்குது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பணியாளர்ல சிறப்பா வழி நடத்துறதுக்கு அது பயன்படுது. கடமை உணர்வும் பொறுப்பும், டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆன்மீகம் என்பது கடமைகளிலிருந்து ஓடுறதில்லை, செய்யும் தொழிலை அறநெறியோடு செய்யறது. அதான் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கடமை செய்வோம் கலங்காது என்னாலும் கடமைக்கேற்ப பயன் விளையும் தானாகன்னு சொல்லுவாங்க. பலனை எதிர்பார்க்காம நேர்மையாகவும் அர்ப்பணிப்போடும் கடமையை செய்யும் போது நிர்வாகத்தின் இலக்குகள் எளிதில் எட்டப்படும். மனித உறவுகள் குழு பணின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் ரிலேஷன் அண்ட் டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தின் வெற்றி என்பது அங்குள்ள மனிதர்களுக்கிடையேயான நல்லுறவை சார்ந்து எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி எண்ணி ஏழை எளிவர்க்கு ஆற்றும் தொண்டேன்னு சொல்றார் மகரிஷி. சக ஊழியர்களை மதிக்கிறது, மற்றவர் கருத்துக்கு பணிது மற்றும் பழிவாங்கும் உணர்வை வெல்றது போன்ற பண்புகள் சிறந்த குழு பணி, அதாவது டீம் ஒர்க்கை உருவாக்கும். சமுதாய பங்களிப்பு, கார்பரேட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதுடன்
சமுதாயத்திற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற இன்றைய மேலாண்மை தத்துவத்தை மகரிஷி 5 ஒழுக்க பண்பாடாகவும் 2 ஒழுக்க பண்பாடாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. 5 ஒழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்கம் என்ன? சுய உழைப்பு. என்னது அது? அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் மட்டுமே வாழ்வது என்ற முடிவு செய்வது. 2வது ஒழுக்கத்துல என்ன சொல்ற? மதி பிறழ்ந்து மற்றவருடைய மனம் மற்றும் உடலை வருத்தாத மாநெறிய பின்பற்றது. ஒழுக்கம் 3ல என்ன சொல்றாங்க? தனது உணவிற்காக எந்த உயிரையும் கொல்லாத நோன்பை கடைபிடிக்கிறது. 4வது ஒழுக்கத்தில் என்ன சொல்றாங்க? பிறர் சுதந்திரம் மதிக்கிறது, பொது விதியின்படி பிறருடைய பொருளையும் அவர்களின் வாழ்க்கை சுதந்திரத்தையும் போற்றி பாதுகாக்கிறது. ஒழுக்கம் 5ல கருணை உதவி துன்பப்படும் உயிர்களின் துன்பத்தை போக்கும் அன்பான வாழ்வை வாழறது. அதே 2 ஒழுக்க பண்பாட்டுல ஒழுக்கம் 1 என்ன சொல்றாரு? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் தரமாட்டேன். ஒழுக்கம் 2ல துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு சொல்றாங்க. இந்த எளிய பண்பாடுகளை தான் வாழ்நாளில கடைபிடிப்பதன் மூலம் ஒரு மனிதன் சிறந்த குணநல மேம்பாட்டை பெற முடியும். சமூகம் சார்ந்த நேர்மையான வணிக நடைமுறைகளை பின்பற்ற இது வழிகாட்டுது. தெளிவான முடிவெடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங். மன அல இயக்கத்தை குறைக்கும் தியான முறைகள் மூலம் தெளிவான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியுது. அறிவிலே அறிவு நிலைத்து நிற்க அமைதி நிலைத்து விடும், தெளிவு பிறக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா பாடல்ல. பதற்றமில்லாத அமைதி மன நெருக்கடியான நேரங்களில சரியான முடிவுகளை கிரிசிஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க எடுக்க பயன்படுது. ஆன்மீகம் மற்றும் நிர்வாகம் இரண்டும் இணையும் போது ஒரு நபரின் ஆன்மீக தேடலும் அன்றாட வாழ்வும் சமநிலையை பெறுகிறது. ஆன்மீக பாதையில் முறையான நிர்வாகத்தை கையாண்டனா என்னென்ன நன்மை ஏற்படும்? சுய ஒழுக்கம் மற்றும் கால மேலாண்மை, செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், திட்டமிட்ட வாழ்வு வரும். தியானம், பிரார்த்தனை மற்றும் கடமைகளை சரியான நேரத்துல செய்ய நிர்வாகத்திறன் உதவுது. அடுத்தது ஆன்மீக பயிற்சிக்கும் குடும்ப அலுவலக பொறுப்புகளுக்கும் இடையே உள்ள சமநிலையை, ஒர்க் லைஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேலன்ஸ் உருவாக்குது. மனித தெளிவு மற்றும் விழிப்புணர்வு, மென்டல் கிளாரிட்டி அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் உருவாக்குது. எண்ணங்களை முறைப்படுத்துவது தாட் மேனேஜ்மெண்ட், ஒரு வகை நிர்வாகம் தான். இது வீண் கவலைகளை குறைக்குது. நெருக்கடி மேலாண்மை, ஏதாவது ஒரு நெருக்கடி நிறுவனத்துல வந்ததுன்னா வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை சமமாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை ஆன்மீக நிர்வாகத்தால கிடைக்குது. தியானம் தரும் ஆன்மீக நிர்வாக நன்மைகள் என்னன்னா, மன அலவரிசையை குறைச்சு மனதை அமைதிப்படுத்துவது தியானத்துல முக்கியமான நோக்கம். மன அலவரிசையின் ஆல்பா லெவல், அதாவது சாதாரண மனம், மனிதனின் மன நிமிடத்திற்கு 14 முதல் 40 வரை வரும். இத பீட்டா வேவ்னு சொல்லுவீங்க. தியானம் இதனை 8 முதல் 16 உணர்வு நிலைக்கு ஆல்பா நிலையில கொண்டு வருது. இதனால பதற்றம் நீங்கி ஆன்மீக சிந்தனைக்கான தளம் அமைக்குது. இது ஒரு சிறந்த மேலாண்மையே ஆகும். விழிப்புணர்வு நிலை மேனேஜ்மெண்ட்னா, தியானம் செய்யறதுனால தற்போதைய கணத்தில் வாழும் விழிப்புணர்வு கிடைக்கிறது. இந்த நிகழ்காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்ன்றதை உணர்த்துது. இது தேவையற்ற கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் நிர்வகிக்க உதவுது. அடுத்தது எனர்ஜி கன்சர்வேஷன், ஆற்றலை சேமிக்குது. வீணான எண்ணங்களால் விரயமாகும் உயிர்த்திறன் தியானத்தின் மூலம் சேமிக்கப்படுது. இந்த ஆற்றல் ஆன்மீக தேடலுக்கும் கடமைகளை சிறப்பாக செய்வதற்கும் பயன்படுது. வேதாத்திரி மகரிஷியின் செயல் விளைவு தத்துவம், லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், இல்லைன்னா கர்மா தியரின்னு சொல்லுவாங்க. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கேற்ற விளைவு கண்டிப்பாக உண்டு என்ற பிரபஞ்ச விதியை உணர்த்தது. எளிமையா சொல்லணும்னா, விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது என்ற எளிய உண்மையை அடிப்படையாக கொண்ட இந்த தத்துவம் நிர்வாகத்திலும் ஆன்மீகத்திலும் மிக சிறந்த வழிகாட்டியா விளங்குது. நிர்வாகத்துல செயல் விளைவு தத்துவம்
ஒரு நிறுவனத்தை வழி நடத்தும் நிர்வாகிக்கு தொலைநோக்கு பார்வையும் சரியான முடிவெடுக்கும் திறமையும் வளர்க்குது. தவறற்ற முடிவெடுத்தல், ஃப்ளாலெஸ் டிசிஷன் மேக்கிங், ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னாடியே அதன் எதிர்கால விளைவு கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து செயல்பட இந்த தத்துவம் தூண்டுது. இதனால அவசர முடிவு மற்றும் நஷ்டங்களை தவிர்க்க பயன்படுது. நேர்மையான வணிக முறை, எத்திக்ஸ் பிசினஸ், வாடிக்கையாளர்களே அல்லது ஊழியர்களே ஏமாற்றினால் அதன் விளைவு நிறுவனத்தின் வீழ்ச்சியை திரும்ப வரும் என்பதை உணர்த்துது. நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் கூடுது. ஊழியர் நலம் மற்றும் குழு பணி, பணியாளர்களை அன்போட வழி நடத்தினா உற்பத்தி திறன் அதிகமாகும், கடினமா நடத்தினீங்கன்னா எதிர்ப்பு வரும் என்ற எளிய விதியை உணர்ந்து நிர்வாகி ஊழியர்களை மதித்து நடத்துறதுக்கு பயன்படுது. பொறுப்பேற்றல், அக்கௌண்டபிலிட்டி, தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டாம தனது திட்டமிடலில் உள்ள குறைபாடே காரணம் என்பதை உணர்ந்து அதை திருத்திக் கொள்ளும் பக்குவத்தை உணர்த்துது. ஆன்மீகத்துல செயல் விளைவு தத்துவம் எப்படி பயன்படுதுன்னா, ஆன்மீக பாதையின் முக்கிய நோக்கமே வினைகளை தூய்மைப்படுத்துறது தான். விழிப்புணர்வு நிலை, மைனஸ் இன் ஆக்ஷன், நாம் செய்யும் தீய செயல்கள் நமக்கே துன்பமா வரும். அத வரும்ன்றத அறிஞ்சீங்கன்னா சொல்லிலும் செயலிலும் எப்போதும் அவேர்னஸா இருக்க முடியும். பாவம் செய்ய அஞ்சும் குணநல பேரு நமக்கு கிடைக்கும். இறைநீதி உணர்தல், அண்டர்ஸ்டாண்டிங் டிவைன் ஜஸ்டிஸ், வாழ்வில் வரும் துன்பங்களை கண்டு கலங்காமல் அது முந்தைய தவறான செயல்களின் விளைவு என்பதை உணர்ந்து அதை அமைதியோடு ஏற்கும் மனப்பக்குவம் நமக்கு கிடைக்குது. பாவப்பதிவுகளை போக்குதல், கிளியரிங் போஸ்ட் இம்பிரஷன், புதிய தவறுகளை செய்யாமல் தடுப்பதோடு தவம் மற்றும் அரசியல்கள் மூலம் பழைய தீய பதிவுகளின் குறைக்க இந்த தத்துவம் வழிகாட்டுது. டியூட்டி கான்சியஸ்னஸ கொடுக்குது. பிரதிபலன் எதிர்பாராமல் கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைநிலையை உணர்தலுக்கு வழிவகுக்குது. ஆன்மீகத்துல உயர்ந்த நிர்வாகம் என்னன்னா, நான் என்ற அகந்தையை அமைதிப்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துறது தான். செயலில் ஒழுக்கம், சிந்தனையில் விழிப்புணர்வு, இதுவே முழுமையான மனிதனின் அடையாளம். நிர்வாகமும் ஆன்மீகமும் வெவ்வேறு பாதை இல்லை, இரண்டின் அடிப்படை நோக்கமும் ஒன்றுதான், ஒழுங்கும் விழிப்புணர்வும். அதுக்கு மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, ஆன்மீக துறை என்றால் அறிவை நாடி அதன் இயக்கம் இயல்பு கண்டு அந்த சக்தி நான் என்னும் போதினிலே வேகமையும் ஞாபகமாயும் இயங்கும் நிலையும் மேலும் உருவ அறிவியக்க கோடாகோடி உயிரினங்கள் அனைத்திலும் அவ்வருவமே தான் மேன்மையுடன் அந்தந்த நிலைமைக்கேற்ப மிக சிறப்பாய் விளங்க நிலை அறிதலாகும் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வாகமும் ஆன்மீகமும் வெவ்வேறு கிடையாது, அவை ஒரு நாணயத்துல இரண்டு பக்கங்கள் போன்ற தத்துவார்த்த பிணைப்பை கொண்டது. நிர்வாகமும் ஆன்மீகம் என்பது வெளிப்புற செயல்பாடுகளை சீரமைப்பதற்கும் உட்புற மன அமைதியை வளர்ப்பதற்கும் இடையே உள்ள ஆழமான தொடர்பை குறிக்குது. வெளிப்புற வளங்களையும் மனிதர்களையும் நெறிப்படுத்துவது நிர்வாகம்னா, ஒருவரின் உள் மனதையும் எண்ணங்களையும் நெறிப்படுத்துவது ஆன்மீகம். இந்த இரண்டின் இணைப்பே ஒரு சிறந்த தார்மீக மற்றும் நிலையான தலைமைத்துவத்தை உருவாக்குது. வெளிப்புற செயல்பாடுகளை சீரமைப்பதற்கும் உட்புற மன அமைதியை வளர்ப்பதற்கும் உள்ள ஆழமான தொடர்பை குறிக்கிறது தான் நிர்வாகமும் ஆன்மீகமும். மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகம் என்பது உலகை மறப்பதல்ல, உலகியல் கடமைகளையும் நிர்வாகத்தையும் மிக சரியான மனப்பக்குவத்துடன் திறம்பட செய்கிறது. நிர்வாகம் என்பது இலக்குகளை அடைவதை நோக்கமாக கொண்டது. ஆன்மீகம் என்பது இந்த இலக்குகளின் உன்னதமான நோக்கத்தை ஹையர் பர்பஸ் உணர செய்து. நிர்வாகத்தில் ஆன்மீகத்தை புகுத்துவது என்பது ஒரு நிறுவனத்தின் பொருள் சார்ந்த வளர்ச்சியை தடுக்கிறது கிடையாது, மாறாக அது அந்த வளர்ச்சியை நிலையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுது.
நிர்வாகத்தில் ஆன்மீகம் என்பது நேர்மை, அறநெறி மற்றும் மனித நேயத்துடன் ஒரு அமைப்பை வழிநடத்துவதை குறிக்குது. ஆன்மீகத்தில் நிர்வாகம் என்பது ஒரு ஆன்மீக அமைப்பு அல்லது தனி மனித ஆன்மீக வாழ்வை ஒழுங்கு, திட்டமிடல் மற்றும் சரியான வழிமுறைகளுடன் சீரமைப்பதை சொல்லுது. நிர்வாகத்தில் ஆன்மீகம் என்பது மத கோட்பாடுகளை பின்பற்றுவது அல்ல. அது பணியிடத்தில் மனித மதிப்புகள், நெறிமுறைகள், மன அமைதி மற்றும் நோக்கமுள்ள செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கிறது. ஆன்மீகத்துல நிர்வாகத்தின் பங்கு என்ன? ரோல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மிக பெரிய ஆன்மீக கருத்துகளோ ஆசிரமங்களோ அல்லது தனி மனித ஆன்மீக தேடலோ கூட சரியான நிர்வாகம் இல்லாட்டா நிலைத்து நிற்க முடியாது. ஐயா 96ல குரு மறைஞ்சாங்க. அதுக்கு பிறகு எஸ்கேஎம் ஐயா பாருங்க, அந்த நிர்வாகம் இருக்கிறதுனாலதான் அவர் போன பிறகும் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய வைக்கிறதுனா அது நம்ம தலைவருடைய சரியான நிர்வாகத்தினாலதான். நிர்வாகத்தில் ஆன்மீகம் என்பது ஒரு நிறுவனத்தை அல்லது நாட்டை வழிநடத்தும் போது ஆன்மீக விழிவங்கள் வெறும் லாபத்தை மட்டும் நோக்கம் இல்லாம மனிதர்களின் நல்வாழ்வை மையமாக கொண்டு செயல்பட உதவுவது நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பணி. அறநெறி மற்றும் நேர்மை. ஆன்மீகம் சுயநலமற்ற சிந்தனையை உருவாக்குது, ஊழலற்ற மற்றும் நேர்மையான நிர்வாகத்துக்கு வழிவகுக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. எப்படி? தியானம், நினைவாற்றல் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள்ல பணி அழுத்தத்தை குறைக்க உற்பத்தி திறனை பாருங்க. நம்ம ஆழியர்லயே பாருங்க, அந்த பணியாளர்கள் வந்தா அவங்க அழகா உட்கார்ந்து இறைவனுக்கும் குருவனுக்கும் பாடி தவத்தை பண்ணிட்டு தான் அவங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஐயா நாகராஜ் ஐயா நடத்துற போத்தி ராம்ராஜ் காட்டனா இருக்கட்டும், போத்தீஸா இருக்கட்டும், இந்த சென்னை சில்கா இருக்கட்டும், எல்லாமே ஊழியர்கள் இறைவனுக்கும் குருவனுக்கும் பாடிட்டு தான் போவாங்க. மகானுடைய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹம்மிங்ஸ் போயிட்டே இருக்கும். அப்ப அந்த ஆன்மீகத்துல நிர்வாகம் அங்க உள்ளவங்களுக்கு ஒரு மன அமைதியையும் ஒரு இரக்கத்தையும் கொடுக்குது. இரக்கமுள்ள தலைமை பண்பை கொடுக்குது. எப்படி? அதிகாரத்தை ஏகாபத்தியமாக பயன்படுத்தாம ஊழியர்களை புரிந்து கொண்டு அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் சேவக தலைமையை உருவாக்குது. மன உறுதி மற்றும் விசுவாசத்தை கொடுக்குது. பணியாளர்கள் தங்களை ஒரு இயந்திரமாக பார்க்காம மதிப்புமிக்க மனிதர்களாக உணர்வதால் நிறுவனத்தின் மீதான அவர்களின் விசுவாசம் கூடுது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது பரஸ்பர மரியாதையுடன் நீங்களும் வெல்ல வேண்டும், நானும் வெல்ல வேண்டும் என்ற நோக்கில் பிரச்சனைகளை தீர்த்துட்டு அங்க மோதலை குறைக்கிறாங்க. பெரிய ஆன்மீக இயக்கங்கள், ஆசிரமங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தங்களின் ஆன்மீக சேவைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க முறையான திட்டமிடல் மற்றும் நிதி மேலாண்மை அவசியம். சுய ஒழுக்கம் இருக்கணும், செல்ஃப் மேனேஜ்மெண்ட். தனி மனித ஆன்மீகத்தில் நிர்வாகம் என்பது நேர மேலாண்மை ஆகும். தியானம், பிரார்த்தனை, கடமைகள் ஆகியவற்றை சரியான நேரத்தில் செய்ய தன்னைத்தானே நிர்வகிப்பதுதான் அவசியம். அன்னதானம், மருத்துவ முகாம்கள் போன்ற தன்னலமற்ற ஆன்மீக சேவைகள் குழப்பமில்லாமல் மக்களை சென்றடைய சிறந்த மனித மேலாண்மையை உருவாக்குது. அதுதான் நம்ம நாகராஜ் ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி விஎஸ்பி திட்டத்தை நல்லா அழகா நடத்தி தான் ஜெனரல் பாடியிலே சொன்னாங்க. எனக்கு இந்த முனைவர் பட்டம், பத்மஸ்ரீ, பத்மபூஷன்லாம் எனக்கு கிடைச்சது கிராம சேவை திட்டத்தாலதான் சொல்லிட்டு ஜெனரல் பாடி மீட்டிங்லேயே ஐயா குறிப்பிட்டாங்க. அகங்காரமற்ற உழைப்பு. ஆன்மீக அமைப்புகளில் நிர்வாக பணிகளை செய்யும் போது அது ஒரு பதவியா பார்க்காம சுயநலமற்ற சேவை மற்றும் கடமை என்ற ஆன்மீக உணர்வோடு செய்யணும். நிர்வாகம் ஆன்மீகத்திற்கு உடலை முறை வழங்குகிறது. இரண்டும் இணையும் போது ஒரு சிறந்த சமுதாய மாற்றம் சாத்தியமாகுது. வெளி வெற்றி அல்ல, உள் தெளிவு, மன அமைதி, அக அமைதி, சாட்சி உணர்வு உண்மையை புரியறத கொடுக்குது. ஆன்மீகத்துல நிர்வாகத்தின் பலன் என்னன்றது மகரிஷி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. ஆன்ம நிலை அறிவதனால் பயன் என்றால் அனைவருக்கும் அனுபவிக்கும் இன்ப துன்பம் ஏன் எதனால் வந்ததென்று அவ்வப்போது எளிதாக விளங்கிவிடும். அதற்கு ஏற்ப ஊன் உருவ உடல் இயக்க தேவை கண்டு உள்ளத்தை புலன்மயக்கத்தில் ஆழ்ந்திடாது
மேன்மையுடன் தனி மனிதன் கடமையாற்றி மிக சிறப்பாய் ஒழுக்கத்துல வாழறதுக்கு தான் இந்த ஆன்மீக நிர்வாகத்தில் பலன் சொல்றாங்க. ஆன்மீகத்தின் உயர்ந்த நிர்வாகம் என்னன்னா, நான் என்ற அகந்தையை அமைதிப்படுத்தி உண்மையை வெளிப்படுத்துறது, செயலில் ஒழுக்கம், சிந்தனையில் விழிப்புணர்வு. இதுதான் முழுமையான மனிதனின் அடையாளம். ஒரு நல்ல நிர்வாகிக்கு பொறுமை வேணும், தெளிவு வேணும், தீர்மான திறன் வேண்டும், மனித நேயம் இருக்கணும். இவை அனைத்தும் அவருக்கு எது மூலியமா கிடைக்கணும்? ஆன்மீகத்தின் மூலமா தான் கிடைக்கும். நிர்வாகம் ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என சொல்லும். ஆன்மீகம் ஒவ்வொரு உயிரும் முக்கியம்னு உணர்த்தும். ஒன்று செயலுக்கு மதிப்பு தரும், மற்றொன்று இருப்புக்கு அர்த்தம் தரும். நவீன கார்ப்பரேட் உலகில வெறும் லாப நோக்கத்தை மட்டும் குறிவைக்காம பணியாளர்களின் மனநலன் மற்றும் சமூக பொறுப்புடன் நிர்வாகத்தை வழிநடத்த இது உதவுது. நவீன கார்ப்பரேட் உலகில் ஆன்மீக கொள்கைகளை நிர்வாகத்துடன் இணைப்பது ஒரு தலைவரின் ஆளுமையையும் நிறுவனத்தின் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு செல்லுது. இதுதான் நாகராஜ் ஐயாவும் ஆறுமுக ஐயாவும் அவங்க தொழில புகுத்துறாங்க. அடுத்தது சர்வன்ட் லீடர்ஷிப் கிடைக்கும். தலைவர்கள் அதிகாரத்தை கட்டுப்படுவதாக இல்லாமல் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களின் வளர்ச்சிக்கு உதவுவதாக இருக்கணும். தலைவரின் ஆளுமையும் நிறுவனத்தின் வளர்ச்சியும் எதுல வருதுன்னா, செல்ஃப் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் லீடர்ஷிப், பகவத்கீதையிலிருந்து கர்ம யோகத்தை கத்துக்கிறது, திருக்குறள்ல இருந்து கத்துக்கிறது, டிட்டாச்சு அண்ட் அட்டாச்மெண்ட்டை உணர்த்துது. சுய மேலாண்மை என்ன? ஆன்மீகம் என்பது ஒருவரை பற்றிய சுய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. ஒரு சிறந்த நிர்வாகி பிறரை நிர்வாகிக்கும் முன் தன் சொந்த உணர்வுகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த பழகணும். மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும். அதுக்கு எது என்ன பண்ணணும்? தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் பணியிடத்துல ஏற்படும் கடுமையான மன அழுத்தத்தை கையாண்டு பதற்றமில்லாத முடிவுகளை எடுக்க அவங்களுக்கு உதவுது. எத்திக்கல் லீடர்ஷிப், தார்மீக தலைமை பண்பு. ஆன்மீகம் ஒருவருக்கு அறநெறியும் நேர்மையும் கற்றுக் கொடுக்குது. லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் நேர்மையான வழியில் நிறுவனத்தை வழிநடத்த இது உதவுது. ஊழியர்களை வெறும் இயந்திரமாக பார்க்காமல் அவர்களிடம் மனித நேயத்துடனும் அன்புடனும் நடந்து கொள்ளும் குணத்தை ஆன்மீகம் வளர்க்குது. கார்ப்பரேட் மேலாண்மைக்கு பகவத்கீதை ஒரு சிறந்த வழிகாட்டியா பார்க்கப்படுது. பகவத்கீதை கூறுறது என்ன? பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யின்னு சொல்றது. இது நவீன நிர்வாகத்துக்கு மிக முக்கியமா பயன்படும். தன்னைத்தானே ஆள தெரியாத ஒருவரால் ஒரு நிறுவனத்தையோ அல்லது பிற மனிதர்களையோ சிறப்பாக நிர்வகிக்கவே முடியாது. ஆன்மீகம் இந்த சுய மேலாண்மையை கற்றுக் கொடுக்குது. பகவத்கீதை மற்றும் இந்திய நிர்வாக கோட்பாடுகள் இந்திய சூழலில் பகவத்கீதை போன்ற தத்துவ நூல்கள் சிறந்த நிர்வாகத்திற்கான வழிகாட்டியா உதவுது. நிஷ்காமிய கர்மா என்ன சொல்லுது பகவத்கீதையில? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, முடிவுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படாமல் தற்போதைய வேலையில் முழு கவனத்துடன் செலுத்து அப்படின்னு சொல்லுது. மேலாளர்கள் எப்போதும் தார்மீக நெறிமுறைகளின்படி மட்டுமே முடிவுகளை எடுக்கணும்னு வலியுறுத்துது. அர்ஜுனன் மாதிரி இலக்குகளின் மீது துல்லியமான கவனம் செலுத்தணும். ஏகலைவன் மாதிரி சுய உந்துதல் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆற்றலை பண்ணணும். கிருஷ்ணர் மாதிரி புத்திசாலித்தனமான உத்திகளை வகுத்து மற்றும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காம இருக்கணும். ஆன்மீகம் ஒரு தலைவனுக்கு தர்மம் என்ற ஒழுக்க நெறியை கற்பிக்குது. வெறும் பண ரீதியான லாபத்தை மட்டும் நோக்காமல் சமூகம் மற்றும் ஊழியர்களின் நல்வாழ்வையும் கருத்தில் கொள்ளும் உன்னத பார்வையை ஆன்மீகம் வளர்க்குது. வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம் ஆக இரண்டையும் சமமா எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை ஆன்மீக தத்துவம் நிர்வாகிக்கு கொடுக்குது. தமிழர்களின் வாழ்வியல் பொக்கிஷமான திருக்குறள் ஆன்மீகத்தையும் உலகியல் நிர்வாகத்தையும் மிக அழகா இணைத்து காட்டுது. ஒரு குறளை சொல்லுவாங்க இல்லைங்களா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழக்கு. அது எதை உணர்த்துது? பிளானிங்க. அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்திருந்து தேரப்படும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த குறள் உணர்த்தது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கையில் விடல்.
டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியை இது உணர்த்துது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு அப்படின்றது பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை குறிக்குது. தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்தவர்க்கு அறம்பொருள் யாதென்று இல். அது என்ன உணர்த்துதுன்னா டீம் ஒர்க் அண்ட் கன்சலேஷனை உணர்த்துது. ஒரு தலைவனுக்கு திட்டமிடுதலும் அதை செயல்படுவதில் அசைக்க முடியாத மன உறுதியும் வேண்டும் என்றும், எந்த சூழ்நிலையிலையும் பதற்றமடையாமல் காரியங்களை சாதிக்கும் முதிர்ச்சியும் திருக்குறள் கொடுக்குது. பற்றற்ற செயல்பாடு, டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். ஒரு சிறந்த நிர்வாகி முடிவுகளின் மீது பற்று வைக்காமல் செயல்முறையின் மீது கவனம் செலுத்தணும். வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்கும் மனப்பக்குவத்தை ஆன்மீகம் வழங்குறதுனால தோல்விகளின் போது நிர்வாகிகள் முடங்கி போவதில்லை. நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கை ஏற்படுது. குறுகிய கால லாபத்தை தேடாம சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்ட கால வெற்றியை கொடுக்கணும். கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை எல்லா உயிர்களிலும் தெய்வத்தை காண்பது என்ற ஆன்மீக தத்துவம் ஊழியர்களை வெறும் வளங்களாக பார்க்காம மனிதர்களாக மதிக்க கற்றுக் கொடுக்குது. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவை அளிக்கும் தலைமை பண்பை இது ஊக்குவிக்கிறது. மதங்களை கடந்து மனிதநேயம் மற்றும் ஒற்றுமையின் அடிப்படையில் ஒரு குழுவை வழிநடத்த இது உதவுது. தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் ஒரு நிர்வாகத்தின் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனையை தருது. மன அமைதியாக இருக்கும்போது குழப்பங்கள் நீங்கி நிறுவனத்திற்கான மிக சரியான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியுது. கடுமையான சவால்கள் மற்றும் நெருக்கடி காலங்களில் பதற்றமடையாம நிதானமா செயல்படும் ஆற்றலை ஆன்மீக பின்னணி உருவாக்குது. ஆன்மீகம் இல்லாத நிர்வாகம் என்பது ஆன்மா இல்லாத உடல் போன்றது. அது தற்காலிகமாக வெற்றியை தந்தாலும் நீண்ட கால அமைதியோ அல்லது நீடித்த வளர்ச்சியோ தராது. நிர்வாக திறனுடன் ஆன்மீக முயற்சியும் இணையும் போதுதான் அது ஒரு உன்னதமான மற்றும் முழுமையான மேலாண்மையா மாறுது. கார்பரேட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கார்பரேட் ஆன்மீகம் சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கு தலைமை பண்பு எப்படி இருக்கணும்? நவீன வணிக உலகின் மிக உயரிய தத்துவம் தான் இது. இது மத கோட்பாடுகளை பரப்புவது அல்ல, மாறாக பெரு நிறுவன சூழலில் மனித விழுமியங்கள், மன விழிப்புணர்வு மற்றும் உன்னத நோக்கத்தை விதைக்கிறது. செய்யும் வேலை வெறும் வருமானத்திற்காக இல்லாமல் சமூகத்திற்கு நன்மை சேர்க்கும் என்ற எண்ணத்தை உருவாக்குறது. சக பணியாளர்களை வெறும் மனித வளமாக பார்க்காம அவர்களை மதிப்போடு நடத்துறது. தியானம் மற்றும் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் பணியிடத்தில் ஏற்படும் கடுமையான மன அழுத்தத்தை குறைக்குது. சவாலான சூழ்நிலையிலும் பதற்றமடையாமல் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க உதவுது. பணியிடத்தில் சண்டை சச்சரவுகளை குறைத்து இணக்கமான சூழலை உருவாக்குது. ஒரு கார்பரேட் தலைவர் முதல்ல தனது பலம், பலவீனம் மற்றும் உணர்ச்சிகளை ஆழ கற்பிக்க வேணும். நிறுவனம் வெறும் பணத்திற்காக மட்டும் இல்லாமல் சமூகத்திற்கு என்ன நன்மை செய்கிறது என்ற தொலைநோக்கு பார்வையை தலைவர் உருவாக்க வேணும். லாபத்திற்காக எதையும் செய்யலாம் என்று இல்லாமல் நேர்மை மற்றும் தார்மீக வாழ்வியல் வணிகத்தை நடத்தணும். ஊழியர்களின் பொருளாதார தேவையை தாண்டி அவர்களின் மன அமைதி மற்றும் ஆன்ம திருப்திக்கு மதிப்பளிக்கணும். ஊழியர்களின் தவறுகளை கண்டிக்கும் போது கூட அவர்களின் சுய மரியாதை பாதிக்காதவாறு அன்போடும் புரிதலோடும் பேசணும். பங்கு சந்தை வீழ்ச்சி, வணிக நஷ்டம் போன்ற இக்கட்டான காலங்கள்ல ஒரு யோகிய போல மனநிலை மாறாமல் தீர்க்கமா முடிவெடுக்கணும். நிறுவனத்தின் வெற்றிக்கு காரணமான கீழ்மட்ட ஊழியர்களின் முதல் வாடிக்கையாளர்கள் வரை அனைவருக்கும் நன்றி சொல்லணும். நான் என்ற எண்ணத்தை விடுத்து நாம் என்ற கூட்டு உணர்வை உருவாக்குதான் ஆன்மீக தலைவனின் இலக்கு. ஊழியர்களை அதிகாரத்தால் ஆளாம அவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான உதவிகளை செய்து வழி நடத்தணும். கார்பரேட் ஆன்மீகம் என்பது தலைவர்களை வெறும் மேலாளர்களாக மாற்றாம
மனிதர்களை நல்வழிப்படுத்தும் வழிகாட்டிகளாக மாற்றணும். அதனால மன அமைதி, தெளிவான சிந்தனை, உன்னத முடிவு, சுய விழிப்புணர்வு அவங்களுக்கு உருவாகும். மேலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் தங்களின் பலம், பலவீனம் மற்றும் உணர்ச்சிகளை புரிந்து செயல்படணும். அறநெறி மற்றும் வணிக முடிவுகளில் நேர்மையை கடைபிடித்தால் மற்றும் நெறிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதனால நிறுவனங்களுக்கு என்னங்க லாபம் கிடைக்குன்னா, பணியாளர் திருப்தி, பணியாளர்கள் தங்கள் வேலைக்கு மதிப்பு இருப்பதாக உணர்வதெல்லாம் நிறுவனத்துல அவுட்புட் நல்லா இருக்கும். மன அமைதியும் தெளிவான நோக்கமும் கொண்ட பணியாளர்கள் அதிக திறனுடன் செயல்படுவாங்க. நெறிமுறை தவறாத ஆன்மீக அடிப்படையிலான நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் சமூகத்தின் மத்தியில் பெரும் மதிப்பை கொடுக்கும். பணியாளர்கள் தங்களின் தனிப்பட்ட மன அமைதிக்கான பயிற்சிகளை செய்ய போதுமான நேரத்தை கொடுக்கணும். பணியாளர்களுக்கு தொழில்முறை திறன்களுடன் மனித நேயம் மற்றும் நெறிமுறைகள் சார்ந்த பயிற்சிகளையும் கொடுக்கணும். பணியாளர்களின் சிறிய பங்களிப்பையும் பாராட்டி நிறுவனத்தில் நன்றியும் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகி முடிவுகளின் மீது பற்று வைக்காம செயல்முறையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்கும் மனப்பக்குவத்தை ஆன்மீகம் வழங்குவதால் தோல்விகளின் போது நிர்வாகிகள் முடங்கி போவதில்லை. நிர்வாகத்திற்கும் பணியாளர்களுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கை ஏற்படுத்துது. குறுகிய கால லாபத்தை தேடாமல் சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால வெற்றியை கொடுக்குது. எல்லா உயிர்களிலும் தெய்வத்தை காண்பது என்ற ஆன்மீக தத்துவத்தை வெறும் பலங்களாக பார்க்காம மனிதர்களாக மதிக்க கற்றுக் கொடுக்குது. மற்றவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் கொடுக்குது. மதங்களை கடந்து மனித நேயம் மற்றும் ஒற்றுமையின் அடிப்படையில் ஒரு குழுவை வழிநடத்த இது உதவுது. தியானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகள் ஒரு நிர்வாகியின் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனைய, தீர்க்கமான மன அமைதி அடைய வழிவகுக்குது. கடுமையான சவால்கள் மற்றும் நெருக்கடி காலங்கள்ல பதற்றம் அடையாத நிதானமாக செயல்படும் ஆற்றலை ஆன்மீக பின்னணி உருவாக்குது. ஆன்மீகம் இல்லாத நிர்வாகம் என்பது ஆன்மா இல்லாத உடல் போன்றது. அது தற்காலிக வெற்றியை தந்தாலும் நீண்ட கால அமைதியையோ அல்லது நீடித்த வளர்ச்சியோ தராது. நிர்வாக திறனுடன் ஆன்மீக முதிர்ச்சியும் இணையும் போதுதான் அது ஒரு உன்னதமான மற்றும் முழுமையான மேலாண்மையாக மாறுது. இதுகாரும் இந்த நிர்வாகமும் ஆன்மீகமும் என்ற தலைப்புல இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப பிரிவினருக்கும் வாழ்க வையகம் என வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள். கேள்வி கேட்கும் நண்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கூகுள் பிக்ஸ் உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழவந்தாங்கல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. நல்ல அருமையான கருத்துரை கொடுத்தீங்க. ஒரு 3/4 மணி நேரம். நிர்வாகம், ஆன்மீகம். எனக்கு இது என்ன சிந்தைன்னா, இப்போ தொழில்துறை நிர்வாகிகள் அனைவரும் ஆன்மீகவாதியா இருக்கணுமா, இல்ல பகுத்தறிவாளரும் நிர்வாகி இருக்கலாமா? நீங்க சொன்ன உதாரணங்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு பொருந்தும். என்னுடைய சந்தேகம் பகுத்தறிவாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நிர்வாகிகளா இருக்கலாமா, இருக்க முடியுமா? அது விளக்கம் கொடுங்க. எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்த அந்த ATS இருக்கணும். அட்ஜஸ்டபிள் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் அவருக்கு இருந்தாதான் அவருடைய சொந்த
வெறுப்பு விருப்பம் எல்லாம் வந்து அங்க அவங்க கிட்ட செலுத்தக்கூடாது. சரி. நம்ம ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னாலே பணியாளர்கள் இன்னைக்கு ஜெர்மன் வந்து நம்பர் 1 வர்றதுக்கு காரணம் என்னன்னா, ஏதாவது ஒரு அவுட்புட் வரலன்னா கீழ்மட்ட தொழிலாளில இருந்து மேலாளர்கள் வரையும் அதை சிந்தனை எடுத்துக்குவாங்க. அது யாரு கொடுத்து ஒரு சக்சஸ் ஆகுதோ அவங்கள மறுநாள் காலையில அவங்க போட்டோ விட்டு அவங்களுக்கு இன்கிரிமெண்ட் இருக்கும். அப்ப நான் தான் பெரியவங்க, நான் தான் படிச்சிருக்கேன், எனக்கு தான் எல்லாம் டிசிஷன் மேக்கிங் எல்லாம் தெரியும், கன்க்ளூஷன் என்னதான் பண்ண முடியும்ன்றது அந்த அகங்காரம், அந்த ஈகோவை எடுக்கணும். யாருக்கு இருந்தாலும் ஒரு பினான்சியல் லெவல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம அவங்க படிக்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு பினான்சியல் லெவல்ல இருந்ததுனால நீங்க படிச்சுட்டு அவருக்கு வந்து அதிகாரியா இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிறதும் இறைவன் தான், அவங்க கிட்ட இருக்கிறதும் இறைவன் தான். ரைட்டுங்களா? சோத்து கல்வி நீங்க படிச்சிருக்கிறது சோத்து கல்வின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நான் உங்ககிட்ட பேசுறதுக்கும் மொழி கல்வி. ஆனா மனிதனோட மனிதனா என்கிட்ட இருக்கிறதும் இறைவன், அவங்க கிட்ட இருக்கிறதும் இறைவன் அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா நீங்க அவுட்புட்டுக்கு என்னென்ன கொண்டு வரணும், சக மனிதர்களை தன்னை போல நினைக்க உள்ளணும். அவர் பகுத்தறிவோ ஆன்மீக அறிவோ அது எதா இருந்தாலும் சரிங்கய்யா. மனிதன் மனிதனா மதிக்கத்தக்க நேயமிக்க பணி மேலாளர் தான் மேல இருந்தாதான் அவுட்புட்டை கொண்டு வர முடியுமே தெரியுமா? வாட் ஐ சே டு யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவுட்புட் 0. ஓகே ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக வளர்மதியம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா, நிதானமான தெளிவான உரை. எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் நம்ம வந்து இறைவனை பார்க்கணும் அப்படின்னும் போது பாக்குறோம். ஆனா வந்து சில சமயம் இப்போ இப்ப எனக்கு பல்லினா பயம், சரிங்களா? அது உள்ள வந்துச்சுன்னா நம்ம திருத்த வேண்டியதா தான் இருக்கு. ஆனா சரி, அது உள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கிறாருன்றப்ப அந்த பய உணர்வு அந்த இதுல இருந்து நம்ம கருமயத்துல இருந்து போக மாட்டேங்குது. அதை திருத்திட்டதுக்கு அப்புறம் ஐயோ பாவம் திருத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அது ஏன் தெரியல. வளர்மதி வந்து உணர்ச்சி நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு வரலன்னு சொல்றதுதான் இதுல இருந்து தெரியுது. 14 to 40 சைக்கிள்ஸ்ல இருந்தீங்கன்னா உணர்ச்சி நிலை, 14ல இருந்து 13.99 வந்தா கூட உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலையில இருக்கும் பொழுது எந்த பள்ளியாவது யாரையாவது கடிச்சு யாராவது இறந்துருக்காங்களா? அதனுடைய டியூட்டியை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான உணர்வை அது கான்சென்ட்ரேஷன் பண்ணுது, ஓர்முகப்படுத்துது. நாம அது வந்து நம்மள கடிச்சிரும் கொண்டு நீங்களா ஒரு மாயை. அறியாமை, அலட்சியம், முரண்பாடு, அளவு முறை மீறதுல இருக்கிறீங்க இல்லைங்களா? அது அதனுடைய டியூட்டியை செய்யுது. நீங்க ஒரு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி நீங்க ஒரு பார்வையாளனா நின்று பாருங்க. முதவே மகரிஷி சொன்ன மாதிரி நீங்க எண்ணத்தை போட்டீங்களே, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை யார் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் உடலிலும் உயிரினும் மாற்றம் காணும். ஃபர்ஸ்ட் நீங்க எண்ணத்தை போட்டீங்க, அது யூனிவர்ஸ்ல பதிஞ்சுதா, தரப்பதிவா பதிஞ்சுதா, சமுதாய பதிவா? நீங்க எண்ணத்தை போட்டுட்டு இப்படி நடக்குதுங்க ஏன்னா அது நல்லா இருக்கு. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, மகரிஷி நிறைய உதாரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. நீங்க ஆன்மீக பயிற்சி எடுத்து தவம் பண்ணிட்டு நீங்க போகும்போது தெருவுல இருக்கக்கூடிய நாய்களா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், முட்டை வர மாடா இருக்கட்டும், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நீங்க உங்க ஃப்ரீக்வன்சி அலைகளை குறைச்சி இருக்கும் பொழுது அது எப்படி வந்து உங்களை முட்டும், இல்ல உங்களை வந்து எது கடிக்கும் சொல்லுங்க? செய்யாது, எதுவும் செய்யாது. நம்மளை விட்டு விலகிதான் போயிடுது. நாய் கூட பார்த்தா தெருவுல நம்ம கிட்டே வரமாட்டேங்குது. நாயே வெளியே போகும்போது ஏன் பன்னி வளர்க்கல? கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துங்க. எண்ணத்தை போடுங்கம்மா, எண்ணத்தை போடுங்க. அது ஒரு ஜீவன், அதனுடைய உணவு அது தேடுறதுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. நாம நம்முடைய டியூட்டியில கான்சியஸ்னஸா இருக்கணும். நீங்களா இருங்கம்மா, நீங்க அதுக்காக மாறாதீங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்ல ஒரு தெளிவான பதில் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. வேற யாராவது? கவிதா கோவிந்தராஜ், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். காஞ்சிபுரம் அம்மாவே சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. ஆன்மீக நிர்வாகம், வீட்டு நிர்வாகம்
இது அரசியல் நிர்வாகம். எல்லா நிர்வாகத்தை விட வீட்டு நிர்வாகம் தான் ஐயா ரொம்ப கடுமையான நிர்வாகம். அதான சொல்றாரு மகரிஷி, உங்களை பாருங்க, அடுத்தது உங்க குடும்பத்தை பாருங்க, அடுத்து உறவினர்களை பாருங்க, அதுக்கு அடுத்து நண்பர்களை பாருங்க, அப்புறம் சமூகத்தை பாருங்கன்னு தானே சொல்றாங்க. நீங்க வீட்டுல தெளிவா ஆயிட்டீங்கனாலே எந்த இடத்துல போனாலும் நீங்க நிர்வாகிப்பீங்க. வீட்டுல ஒத்து போனாதானே ஐயா வெளியிலயும் ஒத்து போகும். ஏமா நீங்க யாரையும் திருத்த முடியாதுமா, அவங்களுக்காக உங்களை டியூன் பண்ணுங்க. அதுக்காக தான் அகத்தாய்வு. நான் யாரையும் திருத்துவோன்றது சும்மா நடிப்பாங்க எல்லாமே, இல்லைங்களா? நீங்க அவங்களோட வாழறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை டியூன் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருக்கிற நிறைகளை பாருங்க. நல்லா இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் கோடு நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஆறுதல் தானே. இது என்ன இடம், எதுக்கு இப்படி பேசுறீங்க, என்ன ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொன்னா வேகம் வரும், இல்லைங்களா? நெகட்டிவ யாரையும் சுட்டி காட்டாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. அவங்களுக்கு ஆறுதலா பேசுங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சியா வர மாதிரி பேசுங்க. உங்களுக்கும் பிணக்கு வருமா, இணக்கம் வரும். அதுக்கு ஏத்துக்கிற மனசு நமக்கு வேணுங்கல்ல ஐயா. அதுக்கு வேணும்ன்றதுதான் 9 தவத்தை கொடுத்துருக்காங்க. தவத்தை நீங்க பண்ண 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 உங்க மன அலைச்சூழல் 14 13.99 வந்தா கூட போதும். வரும்பொழுது நீங்க ஏற்கும் திறன், ஓர்மை திறன் எல்லாமே வரும். அக்செப்ட் as it is. யாரு எப்படி இருக்காங்களோ, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க, கருப்பா இருக்காங்க சிவப்பா இருக்காங்க, உயரமா இருக்காங்க குள்ளமா இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்க, இல்ல அக்செப்ட் as it is. அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவா நீங்க எடுத்துங்க. உங்க வாழ்க்கையே, உங்க அறிவு மேன்மைக்கு, உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு இருக்கிற பாயிண்டா இருந்தா அவங்க கிட்ட எடுத்துங்க. எனக்கும் தானே வரும். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாராவது அன்பு இருக்கீங்களா கேள்வி கேட்க? வாழ்க வளமுடன். கலைமதி மோகன், இது கன்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்றீங்க, உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. இப்ப செயல்னு ஒண்ணு இருக்கிறதே விளைவுக்காக தானே ஐயா. இப்ப விளைவை நம்ம யோசிக்காம செயல்ல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றீங்க. ஆனா நம்ம விளைவு தானே முதல்ல நிக்குது. இப்ப நான் ஒரு சமையலே பண்றேன், அது நல்லா வரணும், சாப்பிடுறவங்களுக்கு பசி ஆத்தணும் அப்படின்ற ஒரு பாருங்க. நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. செயல் செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு விளைவு உண்டு, ரைட்டுங்களா? அவங்க பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, உன்னுடைய அச்சீவ்மெண்ட் என்ன, இலக்கு, உன்னுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணிங்க. புரியுதா? இலக்க செய்யறது மட்டும்தான். உங்களுக்கு திட்டமிட்டதை செய்யுங்க. பலன், ஒரு செயலுக்கு விளைவை நமக்கு அது நல்லதா கெட்டதான்னு கொடுக்க வேண்டிய அது தலைவர் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இறைநிலை. அதான சொல்லியிருக்காங்க. நீங்க செயலை மட்டும் செய்யும் பொழுது உங்க மனதை ஆராய்ஞ்சு செயலை நல்ல செயலா செய்யுங்கன்றதுக்காக தானே இன்ட்ரஸ்பெக்ஷன் கொடுத்துருக்கு. அது நல்லதாவே வரும்ன்றதுக்கு நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா அது நல்லதுதான். சில செயல்கள்லாம் இப்ப நம்மளுடைய கையிலேயே இல்ல. இப்போ ஒரு விவசாயம் பண்றாங்க, அவங்க எல்லாமே கவனமா செலுத்தினா கூட கடைசி நேரத்துல கூட அவங்களுக்கு எதிர்பாராத நஷ்டம் அப்படிலாம் வருது. ஆனா ஒரு வியாபாரிக்கு அந்த மாதிரி இல்ல, அவங்களுக்கு லாபத்துல நஷ்டம் அப்படின்ற அளவுலதான் இருக்கும். ஆனா விவசாயிங்க போட்டது முதல்ல அப்படியே எல்லாமே இழந்துற மாதிரி ஆகுது. செல்ஃப் அவேர்னஸ் வந்ததுன்னா, இப்ப நீங்க ஒரு புள்ள ஒரு பீடி தொழிலாளிய பீடி சுருட்டுறதுக்கு அங்க இருக்கு, அதுக்கு எவ்வளவு சம்பளம்? அதே வயது உடைய பொண்ண ஒரு மேக்கப் பண்ணி சினிமாவுல நடிக்க வச்சீங்கன்னா என்ன சம்பளம் வருது? ரைட்டுங்களா? 1 ஹவருக்கு அந்த பிள்ளைக்கு, பீடி சுருட்டுற பிள்ளைக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? இதே 1 ஹவருக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? அது சைல்டு ஆக்ட்னு அங்க செய்யக்கூடாதுன்றீங்க. அதே சினி ஃபீல்டுல கொண்டாந்து நடிக்க வச்சீங்கன்னா அதுக்கு சைல்டு ஆக்ட் இல்லையா? இடத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரிமா டிமாண்ட உருவாக்கணும். ஃபார்மரை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா இந்த கிளாஸ் எனக்கு பத்தாது, ரைட்டுங்களா? ஃபார்மர் டிமாண்ட உருவாக்கணும். ஃபார்மர் எல்லாம் நெல்லு நட்டாங்கன்னா எல்லாம் வரிசையில நெல்லு நடுவாங்க, எல்லாம் கத்திரி போட்டானா எல்லாம் கத்திரி, எல்லாம் வெண்டைக்காய் போட்டானா எல்லாம் வெண்டைக்காய். ஏன் ஒருத்தர் ஒரு நெல்லு, ஒரு கத்திரி, ஒரு வெண்டை, அது மாதிரி டிமாண்ட நீங்க உருவாக்குங்க. அவங்க கையில இருக்குங்க. அவரு சேத்துல கைய வைக்கலாம்னா நான் சோத்துல கைய வைக்க முடியாது.
டிமாண்ட உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணணுமா, அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் உருவாக்கணும். ஒரு 100 ஏக்கர்னா அவரு நெல்லுல பூச்சி விழுந்தனா நம்ம நெல்லும் பூச்சி விழும். அவருக்கு என்ன அவுட்புட் வருது அதனை விட்டு இப்ப நமக்கு அவுட்புட் வரும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியா இந்த நேரத்துல போய் பாத்தீங்கன்னா ஒரு நெல்லு நட்டுருக்காங்கன்னா ஒரு 400 ஏக்கர் 500 ஏக்கருக்கு ஒரே நெல்லா இருக்கும். ஏன் அந்த இடத்துல வேற மாத்தி பயிரிட முடியாதா? ஏன் பைபாஸ் ரோடு போடுறீங்க? ஏன் மாத்தி போறீங்க? செல்ஃப் அவேர்னஸ், அவங்களுக்கு டிமாண்டை எப்படி உற்பத்தி பண்ணணும் என்று விவசாயி அவர் விளைவிக்கும் பொருளுக்கு அவர் விலை நிர்ணயம் பண்றாரோ அன்னைக்குதாம்மா விவசாயி இன்னைக்கு முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்க முடியும். இல்லைன்னா அவரு விளைவிக்கிறதுக்கு வியாபாரி விளைவிக்கிறார் என்ற வல்லையும் அது எந்த அரசியலோ எந்த ஆன்மீகமோ என்று அந்த விவசாயம் பெருங்குடி மக்களுக்கு அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு அவங்களே விலையை நிர்ணயிக்கிற நாள் என்று வருதோ அன்றுதாமா இது மாதிரி விவசாயி முன்னுக்கு வர முடியும். ஒரு சினிமா நடிகன் 1 மணி நேரம் நடிச்சா அவனுக்கு 1 கோடி 10 கோடின்னு தரீங்க. அவன் அதே 1 மணி நேரம் வேலை செஞ்ச விவசாயிக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? அதான மகரிஷி சொல்றாரு, எந்த வேலை யார் செஞ்சாலும் ஒரே சம்பளம் கொடுக்கணும். எந்த பொருள் எந்த நாட்டுல போய் விசாரிச்சாலும் ஒரே நாடு ஒரே விலையே இருந்ததுன்னா வியாபாரிகள் இன்னைக்கு உச்சத்துக்கு போவாங்க, விவசாயி கீழே இருப்பாங்களா? நினைச்சு பாருங்க. டைவர்ஷன் ஆகுது நம்ம கேள்வி. வேணாமா, நினைச்சாலே அவங்கள விவசாயிக்கு யோசிச்சு செய்ய வேண்டியதுதாங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் நெல்லே போடாம அவங்க நீங்க டிமாண்ட உருவாக்குங்கம்மா. இன்னைக்கு பதுக்கல் பண்றான்ல வியாபாரி, என்ன பண்றான்? டிமாண்ட உருவாக்குறதுக்கு பொருள் வச்சிருந்தாலும் அவன் ஸ்டோர்ல வச்சுக்கிட்டு டிமாண்ட உருவாக்குறான். அந்த பொருளுடைய விலையை ஏத்துறான் இல்ல? ஆனா இன்றைக்கு விவசாயினுடைய நிலைமை என்ன? விளைஞ்சதை கொண்டு கமிட்டிலேயோ மார்க்கெட்லயோ கொடுத்தாதான் அவரு நகையோ இல்ல கடன் வாங்கி பயிரிட்டதை அடைக்க முடியுன்றதுல அவரால் ஸ்டாக் பண்ண முடியல. அவரு ஸ்டாக் பண்ணி அவரு டிமாண்ட உருவாக்கி பண்ணார்னா இன்னைக்கு நீங்க ஐடி ஃபீல்டுல ஒரு பையன் போய் வேலை செஞ்சா மாசுக்கு 5 லட்சம் 7 லட்சம்ன்ற மாதிரி ஒரு விவசாயி ஒரு ஏக்கரை விளைவிச்சானா அவருக்கும் 7 லட்சம் வரணும்ன்ற கொள்கையை வளர்க்கணும். அவருடைய தரத்தை உயர்த்தணும். அப்பதான் பண்ண முடியும். இல்லைன்னா அதர்வைஸ் இல்லை. ஏன்னா நான் விவசாயி மகனா இருந்ததுனால எனக்கு அந்த நெல் கொள்முதல் பண்ற கிடங்கு கூட சரியில்லாம அது மழையில நனைஞ்சு வீணாகிறது, இதெல்லாம் படிக்கும் போது அரசாங்கம் எடுக்கணும் இல்லையா? அவரு அவரு பயிரிட முடியும். அதை பாதுகாக்கிறதுக்கு யாரு பண்ணணும்? ஸ்டாக் யார் வைக்கணும்? யாரு பாதுகாப்பு கொடுக்கணும்? அரசாங்கம் தானே, சமூகம் தானே. நீங்க கரண்ட் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க, இல்ல டெக்ஸ்டைல் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவார்டு கொடுக்குறீங்க, போனஸ் கொடுக்குறீங்க, இன்சென்டிவ் கொடுக்குறீங்க. அதே ஒரு விவசாயி அதிகமான கத்திரியோ தக்காளியோ விளைவிச்சானா ரோட்ல ஏன் கொட்டுறான்? ஏன் விலையை இறக்குறீங்க? ஏன் அவனுக்கு போனஸ் கொடுக்க வேண்டியதானே, இன்சென்டிவ் கொடுக்க வேண்டியதானே? அதே தக்காளி அதே வெண்டைக்காய் கிடைக்காத எத்தனை கண்ட்ரி இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. மதிப்பு கூட்டல் பண்ணும்போது அது நம்மளுக்கு லாபம் ஆயிடுது. அதுதான் அப்புறம் விவசாயத்தில் நிர்வாகம், விவசாயத்தில் ஆன்மீகம் போகணும். பாப்போம். இன்று மாறுமோ என்று மாறுமோ என்று மாறுமோ வள்ளலார் சொன்ன பாடலை பாருங்க. இதுவும் மாறும், இந்த நிலையும் மாறும். கூடிய சீக்கிரம் மாறணும் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாமா? வாய்ப்புக்கு நன்றி ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. தெளிவான சிந்தனை. மாற்றம் ஒன்றே மாறாதது, கண்டிப்பாக மாறும். மாற்றத்தை தான் நம்ம ஏத்துக்கத்தான் வேணும். எவ்வளவு மாற்றம் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா விட்டுட்டு போன பிறகு எவ்வளவு மாற்றத்தை நம்ம உலக சமுதாய சங்க தலைவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு ஆயுஷ்ல நீ உங்களை ஒரு மெம்பர் ஆகிற அளவுக்கு பண்ணிருக்காருன்னா அவருடைய கடும் உழைப்பு, அயராத முயற்சி எப்படி இருக்கு பாருங்க. அப்ப மாற்றம் தானே. டே பை டே நம்ம ஆழியார்ல வரும்போது போன வருஷம் பார்த்துட்டு எம்ஆர்சில பார்த்துட்டு வந்தோட இன்னைக்கு ஒரு மாற்றம் இருக்குது இல்லையா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்கய்யா. தெளிவாக இருந்தது, நல்ல ஆக்டிவா இருந்ததுங்க. ரெண்டாவது, எனக்கு இன்றைய பாடத்துல நீங்க சொன்ன இந்த சிந்தனைகளோட தொகுப்புல எனக்கு விளங்கியது என்னன்னா, வெறும் ஆன்மீகம் மட்டும் இருந்தால் நிர்வாகத்துல ஒழுங்கா இருக்க முடியாது. நிர்வாக தன்மையோடு மட்டும் இருந்து ஆன்மீகமே இல்லாம இருந்தாலும் அந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்பட முடியாது.
ஆகக்கூடிய ஆன்மீகமும் இருக்கணும், அதே சமயம் நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த விழுமியங்களும் இருக்கணும்னு சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. இதுல என்னோட கருத்து என்ன தெரியுமாங்க, இப்ப அப்படி நம்ம நிர்வாகம் வீடாவே இருக்கட்டும், ஒரு தொழில்துறையோ அல்லது வீடோ அல்லது அரசியலோ எதுவாக இருந்தாலும் ஒரு நிர்வாகத்துறை இருக்கும்போது ஆன்மீகத்துல இருந்து நம்ம செயல்படணும்னு நினைக்கிறப்ப தனக்குள்ளாகவேவும் அந்த அர்ப்பணிக்கிற தன்மை வந்துருதுங்க. அன்போட சேர்ந்து அர்ப்பணித்தல், எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அர்ப்பணித்தல் தன்மையில வரும்பொழுதுதான் அங்க சிறப்படையுதுங்க. அப்ப நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வரக்கூடிய அகைன்ஸ்ட், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் கூட அது நம்ம நேர்மறை எண்ணங்களாக மாறி, ஐயோ அவர்கிட்ட போய் எப்படி சொல்றது, அவரு கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த மறைமுகமா வரக்கூடிய அந்த எதிர்வினைகள் கூட மாற்றம் பெறுவதை நான் கண்டிப்பா உணர்ந்திருக்கேங்க. நிறைய விஷயங்கள்ல உணர்ந்திருக்கேங்க. மேனேஜரா இருந்ததுனால இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லைங்களா. நான் 200 பேருக்கு டெய்லி நான் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, அவங்க ஃபேமிலியில என்ன இருக்கு. எனக்கு சேலரி இன்னைக்கு ஒரு 2 lakhsனா அவருக்கு ஒரு 15,000 20,000 இருக்கும். அதே அவரு பிள்ளையும் இன்ஜினியரிங் படிக்குது, என் பிள்ளையும் படிக்குது. அவர் எப்படி போய் ஃபீஸ் கட்டுவாரு? அந்த நிலையில உணர்ந்து நீங்க உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, ஃபீஸ் கட்டுறதுக்கு வேணுமா இல்ல ஃபேமிலி பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு ஐயா நாகராஜ் ஐயா எடுத்துங்க, அந்த ஒர்க்கர் எல்லாம் ஏன் அப்படி இருக்காங்க? அவங்க குடும்பத்துக்கு வேண்டியதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுறாரு. அவங்க பிள்ளைங்க என்ன படிக்கணுமோ அதை படிக்க வைக்கிறாரு அவரு. புரியுதுங்களா? அவருடைய டார்கெட்டை கொண்டு வருவாங்களா, கொண்டு வர மாட்டாங்களா சொல்லுங்க? அதுதான் உங்களுடைய கஷ்டத்துல நீங்க கேட்டாங்க. சொல்லுங்கயா. இல்லம்மா, யாரா இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தை பாருங்க. அவங்க நிலையில இருந்து அந்த பிரச்சனையை கையாண்டு பாருங்க. அவங்க நிலையில இருந்து பார்க்க கத்துக்கிறது உங்களுக்கு ஆன்மீகம் தான் அது கத்து கொடுக்கும். பாருங்க, உங்க வீட்டுல என்ன கஷ்டமா, என்ன வேலையா, என்ன பிரச்சனை வராதுங்க. சக ஊழியர்களாக தான் பார்க்க தோணும். எந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறேன், நீ ஒர்க்கர்ல இருக்க அப்படின்னு தோணாது. அது கண்டிப்பா நமக்கு நல்லா எல்லாருக்கும், நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்துருச்சு. நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லபடியா வாழ்த்திட்டு இருக்கோம். ஐயா நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம எது ஒண்ணுனாலும் சரி நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் போது, மகான்ட்ட ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாங்க. அவங்க இப்ப இல்ல, அவங்க கேட்டாங்க ஐயாட்ட, இந்த மாதிரி நான் எவ்வளவோ நல்லாதான் செய்யணும்னு நினைக்கிறேன், மன்றத்துல இருக்கும்போது என்னுடைய மனசு நல்லா இருக்கு, வீட்டுக்கு வந்தா எனக்கு மனசெல்லாம் மாறுது, எனக்கு எதிர்மறை எண்ணங்களா வருது, நிறைய பேர் அகேன்ஸ்டா பேசுறாங்க, எதையுமே ஒத்துக்க மாட்டேன், இதே ஓட்டிடுவியா, 11 மணி ஆனா காணா போயிருவியா, எங்கவே என்னதான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கு தாட்ஸ், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது மகான் சொன்ன வார்த்தை என்னன்னா, நாம் ஒரு புனிதமாக ஆன்மீகத்துல இருக்கிறோம், ஒரு வேதாத்திரிய கல்வி கற்றுக்கொண்டு தொண்டு செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட இருக்கும்போது எல்லோரும் சுற்றி இருக்கவங்க அனைவரும் அப்படிதான் இருக்கணுங்கிறது, சுத்தி இருக்கிற வேப்ப மரத்தையோ புளிய மரத்தையோ நீ ஒரு துளசி மரமா கொண்டு வான்னா எப்படி கொண்டு வர முடியும்? அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளே நம்ம மாற்றிக்கொள்ளணும். இல்லைங்க நான் வந்துருவேங்க, அதெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு தானே போறேன், எனக்கு அங்க போன கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குது, நீங்களும் கூட வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்கள அகேன்ஸ்டா சொல்லாம நம்ம சொல்லும் போதுதான் நம்ம சரியா இருக்கும். அவங்கள வேப்ப மரமா இருக்கிற மாதிரி இருக்கிறவங்கள போய் நீங்க எனக்கு ஆப்பிள் மரம் தான் ஆகணும் இல்ல புளிய மரமா மாறணும், எப்படி மாறுவாங்க? சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளணுங்கிற விவசாயத்தை அன்னைக்கு ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்கய்யா. அந்த ஞாபகம் இன்னைக்கு நீங்க நினைவுபடுத்திருச்சீங்க நீங்க உங்களுடைய ஸ்பீச்ல. யாரையும் யாரும் திருத்த முடியாதம்மா. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அக்செப்ட் as it is. சரிங்க, ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனதுக்குள்ள இருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வந்துருச்சுங்க. அப்படியே அன்னைக்கு கேட்டது, ஐயாட்டு சொன்னது, பேசுனது எல்லாம் ஒரு நிர்வாக மேலாண்மையை அடுத்து வாழ்வியல் விளிமியங்களையும் சேர்த்து நிர்வாகம் ஆன்மீகங்கிற சப்ஜெக்ட சூப்பரா கொடுத்துட்டீங்க. சிறப்புங்க அவங்க தொண்டு அருள்பணி சிறக்க. இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குரு நம்மளோட துணை இருக்கு, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க